அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. வெல்கம் டு தென்காசிக்காரன். நம்ம கள்ளக்குறிச்சி விஷயத்தை பத்தி பார்த்துட்டு நம்ம அதுவே ஒரு பெரிய படுபயங்கரமான கொலைன்னு பார்த்தா, அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி மாணவர்களை குறிப்பா பள்ளி மாணவர்களை குறி வச்சு தாக்குதல் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறிக்கிட்டே இருக்கு. இதுல மருத்துவ மாணவி, கொல்கத்தாவில் நடந்த மருத்துவ மாணவி, அது இல்லாம நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல 12 வயது மாணவி. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வருது. நம்ம திருச்சி கொள்ளிடத்துல பக்கத்துல ஒருத்தன் 10 வயசு மாணவி நினைக்கிறேன். செய்தி பாத்தீங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்குது. எதனாலும் தெரியல. இது ஒருவேளை இந்த ஆட்சிக்கு அவமானம் ஏற்படுத்துக்கா என்னன்னு தெரியல. பொதுவா இந்த குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி, பள்ளி குழந்தைகளை குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னா ஒண்ணு, பள்ளிகளை அடிக்கடி அந்த பள்ளிகள் சரியான முறையில விடுதிகள் நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்களா, அங்க மாணவர்களை தவறா நடத்துறாங்களா இல்லையான்னு அடிக்கடி போய் விசிட் பண்ணணும். தமிழக அரசு அதுக்கு தனித்துறை டிபார்ட்மெண்ட் போட்டு விசிட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால அது மாதிரி நடத்தினா மட்டும்தான் அதை ஒழிக்க முடியுமே ஒழிய, இவங்க அதுக்காக சீமான் கட்சியில உள்ள ஒரு சீமான் தவறு செய்ய சொல்லல, சரிங்களா? நாம் தமிழர் கட்சியில உள்ள நிர்வாகி, அவர் ஒரு உறுப்பினர்னு வச்சுக்கோங்க. அவர் தவறு பண்ணா உடனே நாம் தமிழர் கட்சியில இருக்க அத்தனை பேரும் தவறு பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சீமான் யாரையும் இந்த மாதிரி தவறு பண்ணு அப்படின்னு சொல்லல, சரிங்களா? சீமான் தவறு செஞ்சுதான் நம்ம சொல்லலாம். அவர் கட்சியில உள்ள தொண்டன் ஒருத்தன் தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த கட்சியை கட்ட வச்சு அந்த கட்சியை சரியில்லாத கட்சி அப்படின்னு பேசக்கூடாது, சரிங்களா? எல்லா இதுலயும் திமுகவிலேயே நடக்கத்தான் செய்யுது. அதிமுக இருக்க உறுப்பினர் ஒருத்தன் தவறு பண்ணிட்டோம்னா என்னதாங்க, எங்க கட்சியில இருந்து அவரை நீக்கிறதும்பாங்க. இதே நம்ம கலைஞர் மு.க. அழகிரி சொல்லலையா, எங்க அவரை ஏதோ ஒரு கொலை வழக்கில் மாட்டிட்டாரு, உடனே நாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோம் அவரை அப்படின்னாரு. மறுபடியும் பார்த்தா இவங்க மறுபடியும் எல்லாரும் அவங்க மட்டும் கல்யாணத்துக்கு போகலையா, வரலையா, கட்சியில இருந்து நீக்கிட்டோம்னு தான் சொன்னாங்க. கட்சியில இருந்து தான் நாங்க நீக்கிடுவோம், ஆனா சொந்த பந்தத்துல நாங்க எல்லாம் வளர்ந்துக்கிடுவோம் அப்படிம்பாங்க. அதனால அது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உறுப்பினர், அவ்வளவுதான். அவர் அதுல இருந்துகிட்டு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை தான் நம்ம இது பண்ணணுமே ஒழிய நாம் தமிழர் கட்சியை யாரும் தவறா பேசக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளிகளுக்கு முக்கியமா தனியார் பள்ளியில சேர்க்கிற பேரண்ட்ஸ் நீங்க குழந்தைகளை அடிக்கடி அங்க ஏதாவது தவறு நடக்குதா இல்லையான்னு அடிக்கடி விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அவனுங்களை ஒரு ஒழுங்குபடுத்த முடியாது. தனியார் பாடசாலைகளா தமிழக அரசு ஒண்ணு கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க, இல்லையா அந்த எந்த தனியார் பள்ளி தவறு பண்ணியிருக்கோ அந்த பள்ளியை அரசுடன் ஆக்கிடணும்.